வாழ்க்கையில் சில சம்பவங்கள் எதேச்சியாக நடக்கும்னு நினைப்போம். ஆனால் எதுவுமே எதேச்சியாக நடக்கிறது இல்லைங்க. நான் ஒரு எழுத்தாளர். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சொல்லுங்க தயா. உண்மை காதல் கதை கேட்டிருந்தோம். உண்மை காதல் கதை கேட்டிருந்தீங்க. காதலே உண்மை இல்லைன்னு நான் சொல்கிறேன். February 14th வேற வரப்போகுது. இன்னும் 5 நாளில் எழுதி அனுப்பிடுறேன். இந்த உலகத்துல காதலை தவிர யோசிக்க எதுவுமே இல்லையா? ச்சே. கதை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன எழுத போறேன்? என்ன கதைக்கரு ஒண்ணுமே புரியல. காற்றில இருந்து வந்துருமா இல்ல எங்காவது இது ஆக்கி சமைக்கிற வேலையா? கதைங்க கதைக்கரு பொம்மைகள்ல பக்கத்துல இருக்கிற புத்தகங்கள்ல நானும் துளவிக்கிட்டு தான் இருக்கேன். கிறுக்கி கிறுக்கி அடிக்கிறத மட்டும்தான் நான் 5 நிமிஷமா பண்ணேன். இப்படி ஆரம்பிச்ச கவிதை முடிஞ்சிச்சு பாருங்க. உனக்காக காத்து இருக்கிறது ஒரு செல்லிட பேசியும் ஒரு இருதயமும். அந்த கவிதை எனக்கு பிடிச்சிருந்தது வேற விஷயங்க. ஆனா அந்த கவிதையோட தலைப்பா ஒரு செல்போன் நம்பர் கொடுத்துருந்துச்சு. ஹலோ, வணக்கம். நான் எழுத்தாளர் ரவிசங்கர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஆச்சரியமா இருக்குங்க, உங்க செல்போன் நம்பரையே தலைப்பா கொடுத்துருக்கீங்க. கவிதைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டோ? என்னோட முதல் கவிதையே அதான் சார். என்னங்க சொல்றீங்க? கணேஷ் தனக்கு எந்த உறவுமே இல்லைன்னு சொன்னான். ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. தன்னுடைய முதல் உறவே தன்னுடைய காதல் தான் சொன்னான். ஆனா இப்ப அந்த காதல் எங்க இருக்குன்னு புரியல. அந்த காதலிக்காக தான் இந்த கவிதையை எழுதுனேன்னு சொன்னான். எனக்கு என்னமோ தோணுச்சுங்க, இதுதான் நான் தேடிய உண்மை காதல் கதையோன்னு. நான் நாளைக்கு திருச்சி வரேன், சந்திக்கலாமா? நான் எழுத்தாளர் ரவிசங்கர். ஹலோ சார். கணேஷ், உங்க காதல் கதை நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் முதல்ல அவளை எங்க பார்த்தேன்னா, தேவத சரவ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அவளை நான் மீட் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்காக காத்திருந்தேன். ஆனால் நான் வாழ்க்கையில் யாருக்காக பிறந்தனோ அவன் என் எதிர்ப்புற உட்காந்துருந்தா. அப்போ எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கணும் சார். இல்லைன்னா நான் செல்ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போவேனா? ஹலோ. மச்சி, சரக்கு வாங்கிட்டேன். சைட் டிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சரக்கு சைட் டிஷ்ஷா? சாரி, ஸ்டூபிட், ராங் நம்பர். நீங்கள் என் ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. சரி, ஓகே. அப்படியா? அங்கேயே இருந்து வந்துடுறேன். ஓகே ஓகே. சொல்ல மறந்துட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு சரக்கு வாங்கி வச்சிருக்காரா? சைட் டிஷ்ஷை நீங்கள் தான் ரெடி பண்ணுமா? காதல் உருவாகிறதுக்கு காரணம் தேவையில்லை. காரணம் இருந்தால் அது காதலே இல்லைன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. கணேஷ் சொல்லும் போது எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. சரக்கும் சைடிஸும் கூட காதலை உருவாக்குது. நான் அவள்கிட்ட பேசினேன், அவள் என்கிட்ட பேசினான். செல்ஃபோனில் தான் எங்கள் காதல் பிறந்துச்சு. செல்ஃபோன் தான் என் காதலையே வளர்த்துச்சு. அவள் என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா. நான் அவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். நானும் நான் கிஸ் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் அந்த முத்தம், காதல், காமம் ரெண்டையும் கடந்தது சார். முத்தத்துக்கான முதல் அர்த்தத்தையே அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்சிச்சு. பிரச்சனையே அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் அவசரமாக கூப்பிட்றாங்க, கிளம்பணும்னு சொன்னாங்க. நான் நம்மளை பற்றி பேசுகிறியான்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் இதை பற்றி எதுவுமே தெரியாதுடா. எப்படியாவது நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடா ப்ளீஸ். காதலே என்னை கைவிடு, இல்லை அவள் திசை என்னை காட்டிடு. சாதலே என்னை நெருங்கிடு, இல்லை அவள் பக்கம் என்னை சேர்த்திடு. ஒரு பொண்ணை பற்றி எந்த டீட்டெயிலும் விசாரிக்காம எப்படி கணேஷ் லவ் பண்ணீங்க? அவ்வளோ லவ் பண்ணேன் சார். அந்த நம்பிக்கையில் தான் நான் எதுவுமே கேட்கல. நான் அவனை பார்த்தேன். ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடைக்கல. கனமான மனசோட கை குலுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன்.
கணேஷோட கதையை தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அவனோட காதலை, அதில் இருக்கிற பிரிவை, அந்த வலியை வார்த்தைகளா எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த கதைக்கு என்ன முடிவு எழுத போறேன், அந்த பிரிவுக்கு என்ன காரணம் எழுதுறது? பாப்பா நீ சாப்பிடல, அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அம்மா எனக்கு ஒரு கிஸ் கொடுமா. அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோ? என்னோட அனிதா தான் அவனோட அணுவா? இல்ல, கணேஷோட அணுதான் என்னோட அனிதாவா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட கேட்டிருக்கலாமோ என்ன பிடிச்சிருக்கான்னு. அத்தை மாமா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம விட்டுறேனே. இந்த கதைக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. கணேஷ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறேன். அவனோட அணுவை நான் பிரிச்சதுக்கு. என்னோட அனிதாவை நான் லவ் பண்ணுவேன். கணேஷை விட 100 மடங்கு லவ் பண்ணுவேன். இனி இது கணேஷோட காதல் கதை இல்ல, ரவிசங்கரோட காதல் கதை. தயா, கதை எழுதி முடிச்சிட்டேன்.